பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 59ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 9th May ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 36 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ESPN கிரிக்கெட் இன்ஃபோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் விக்கெட் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிளாக் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் அண்டு பேட்டர்ஸ் இந்த 2 பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தோம்னா 2023ல் இதே மாதிரி பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டிகளெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. பேட்டர்ஸ்னால பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. 140, 150 இந்த ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆச்சு. இந்த சீசன்லையும் ஒரு சில மேட்சஸில் பிளாக் சாயில் விக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸோடைய டாமினேஷன் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிளாக் சாயில் விக்கெட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா ஒரு 160லேருந்து 180 இதுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகலாம். நல்ல பேட்டிங் ரேட் வச்சிருக்கிற டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அதுக்கு மேலே ஒரு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 76 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 63ம் இன்னொரு சைடு 74 மீட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 72, 76ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் ரீஜன் 61 அண்ட் 64 இருக்கு இங்கே. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் பெங்களூரு டீமுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் ரியல் 11 ஆப்பில் எக்ஸாக்டாக 6ம், ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 5.6ம் இருக்குது. ஆர்சிபி டீம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க. இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 4 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. இதுவே லக்னோ டீம் எடுத்துட்டிங்கன்னா தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. ஆர்சிபி டீமில் பார்த்தோம்னா அந்த டீமோட இன்ஃபார்ம் பேட்டரான தேவ்தத் பட்டிகல் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. அதனால் வரக்கூடிய மேட்ச்சில் ப்ளே பண்ண மாட்டார். அதே போல் ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பிளேஸும் பார்த்தோம்னா அன்சர்டனாக இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டீமுக்கு ஸ்லைட்டாக ஒரு செட்பேக் அமைஞ்சிருக்கு. பட் லக்னோ டீம் கூட கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி டீமுடைய ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் அது போக இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா எந்தெந்த போட்டிகள்லாம் ஆர்சிபி ஃபேவரட்ஸாக இருக்காங்களோ அந்த போட்டியில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 ரூபீஸ்க்கு அவங்களுடைய ஸ்டாக்கை பை பண்ணுறது அந்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. மேபி 4.5, 4 இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஸ்டாக்கை நம்ம வந்து பை பண்ணலாம். இதோட ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 5 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3-2 ஆர்சிபி லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் ஒரு முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியில் ஆர்சிபி டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2023 நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது. 126 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்க ஆர்சிபி டீம். அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 18 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 9 மேட்சஸில் டிஃபைட்டாக இருக்காங்க. ஆர்சிபி டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023 பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் டோட்டலாக 13 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 5 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க 8 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 171ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 160ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே மீடியம் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 187 இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 187 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸுடைய ஆவரேஜ் 30 இருக்குது. நல்லா இருக்குது இங்கே. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023 இந்த கிரவுண்டு நடந்த 13 T20 மேட்சஸ் ஸ்பேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே ரன் ரேட் எக்ஸாக்டா 8 இருக்கு. அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 10.8 இருக்கு. என்னதான் கிரவுண்ட் லிமிட்ஸ் நல்லா இருந்தாலும் டெத் ஓவர்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்க. பவுலர்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.7 இருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா செகண்ட் ஹையஸ்டா இந்த ஃபேஸ்ல தான் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.7 இருக்கு. கன்சிஸ்டண்டா இந்த ஃபேஸ்லயும் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அதாவது ஃபர்ஸ்டா பவுல் பண்ண டீம்ல இருக்கிற பவர் பிளே பவுலர்ஸ் வந்து குவாலிட்டியா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஃபேஸ்ல விக்கெட்ஸ் எடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லயும் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் ரேட் 8 இருக்கு. இங்க கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல 9.2 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸ்ல 8க்கு டிராப் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. டியூ இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேல அடிச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது செகண்டா பவுல் பண்ணையில மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இங்க. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த மேட்சஸ்ல. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இங்க விக்கெட்ஸ் விழுகல. மெயினா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல. பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப் தர ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்ட் நடந்த 13 T20 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 304 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 61% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 99 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 69% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 9.5 இருக்கு. கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சிட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா 195 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 39% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 44 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 31% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 27 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. எக்கனாமி ரேட் 8.3 இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லுமே டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற IPL கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க 2 இன்னிங்ஸோடைய ஓப்பனர்ஸும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 65 இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல 66 இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் வந்து இல்லை. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 140ஸ்ல இருக்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 46% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 14% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுல ஸ்ட்ரைக் ரேட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. 130ஸ்ல இருக்கு. அந்த மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா பிளாக் சால் விக்கெட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிறதால அங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்க தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 65% ஆஃப் ரன்ஸ் அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 5% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக இங்கே கான்ட்ரிபியூஷன் வரல. அதுக்கான மெயின் ரீசன் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தோம்னா பேட்டர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததால டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் இந்த 2 பேர்த்துடைய ஹெல்ப்னாலேயே அந்த மேட்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸோடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இங்கே நடந்த முதல் மேட்ச், அதாவது லக்னோ வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பஞ்சாப் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ப்ரோக்ரஷன் எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. இந்த ப்ரோக்ரஷன் எப்போ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 கேஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம்ல டாப் ஆர்டர் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை, ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க, இல்லை மேட்சப்ஸ்ல த்ரெட் இருக்கு அப்படிங்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்லாம போகலாம்.
அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேல அடிச்சிருக்காங்க. இப்ப 200, 220லாம் இந்த கிரவுண்ட்ல அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா சேஸ் பண்ணையில பிரஷர் இருக்கும். அந்த வகையிலயும் டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமா அவுட் ஆகலாம். இந்த 2 விதத்துல தான் அவுட் ஆகலாமே தவிர, லாஸ்ட் 2 இயர்ஸா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ டீமோட குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நாம ஸ்டார்ட். அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.2, செகண்ட் இன்னிங்ஸ்ல 0.5 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பெட்டரா இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பெட்டரா இருக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.8 இருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸாக்டா 1 இருக்கு இங்க. அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 61 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் bowlersக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers 38 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 25 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் bowlersக்கு ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஓவராலா பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலர்ஸ் சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணல பேட்டர்ஸுக்கு இந்த பிட்ச் கண்டிஷன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல. இங்க நம்மளோட ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்தான ஸ்டார்ட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்றேன். அது ட்ரேடிங் ஆகட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை பிக் பண்ணுங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 7th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் டீம் 37 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. வரக்கூடிய 3 மேட்சும் ஜெயிச்சு அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸோடைய வின் லாஸ் பொறுத்து தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தோம்னா அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல எடன் மர்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன். மிடில் ஆர்டர்ல ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத். லோவர் ஆர்டர்ல திக்வேஷ் ரதி, அவேஷ் கான், மயங்க் யாதவ் அண்ட் பிரின்ஸ் யாதவ். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் ஆகாஷ் சிங் இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் லாஸ்ட் மேட்ச்ல இருந்துச்சு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடன் மார்க்ரம். இவர் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 98 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 32 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 33 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக பார்த்தோம்னா நல்ல ஃபார்மில் இருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மிச்சல் மார்ஷ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கு டீசெண்டாக இருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு பெஸ்ட்டாக 62 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 61 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 மேட்சஸாக பெருசாக அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரல. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரிஷப் பண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 42 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட் சுமாரா இருக்கு. 7 இன்னிங்ஸ்ல 134 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன் ஓவராலா பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருந்திருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஆயுஷ் படோனி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு பார்த்தோம்னா 4 மேட்சஸ்ல 47 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 16 இன்னிங்ஸ்ல 373 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 34ம் ஸ்ட்ரைக் ரேட் 144ம் இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர் ஆர்சிபி டீமுக்கு ஆவரேஜ் 30 இருக்கு. டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 73 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் புவராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு டேவிட் மில்லருக்கு.
அடுத்ததா அப்துல் சமாத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு பெஸ்ட் ஒரு மேட்ச்சில் 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆகாஷ் சிங் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு புவராக இருக்குது. அடுத்ததா திக்வேஷ் ரெட்டி இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசென்ட் ஃபார்மில் இருக்காரு. அடுத்ததா அவேஷ் கான் ஆர்சிபி டீமுக்கு பார்த்தோம்னா 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் ப்ளே பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. மேட்ச் அப்ஸில் மெயினாக ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா இருக்கு. அடுத்ததா மயங்க் யாதவ் ஆர்சிபி டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸில் மெயினாக ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா பிரின்ஸ் யாதவ் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் புவராக இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ் தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் சென்னை டீமை 2 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜாக்கப் பெத்தல், விராட் கோலி, மயங்க் அகர்வால். மிடில் ஆர்டரில் ரஜத் படிடார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா. லோவர் ஆர்டரில் ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், லுங்கி இங்கடி அண்ட் யாஷ் டயல். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா மயங்க் அகர்வால் அண்ட் சுயாஷ் சர்மா இந்த 2 பேருக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், லுங்கி இங்கடி அண்ட் யாஷ் டயல் இந்த 3 பேரும் பவுல் பண்ணுவாங்க. இன்னைக்கான போட்டியில ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் பிலிப் சால்ட் இந்த 2 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஸ்லைட்டாக இருக்குது. அப்படி வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிலிப் சால்ட், ஜாக்கப் பெத்தல் அவருடைய இடத்துல வருவார். இதுவே ஜோஸ் ஹாசல்வுட் எடுத்துட்டிங்கன்னா லுங்கி இங்கடி அவருக்கு பதிலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாக்கப் பெத்தல் ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கு நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா விராட் கோலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. லக்னோ டீமுக்கு 28 தான் இருக்கு ஆவரேஜ். பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மயங்க் அகர்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டார்ட்ஸ் புவரா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அடுத்ததா ரஜத் படிடார் இவர் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கு புவராக இருக்கு. மேட்ச் அப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட், ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் புவராக இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டிம் டேவிட் இவர் பார்க்கும்போது 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு புவராக இருக்கு. நெக்ஸ்ட் குணால் பாண்டியா லாஸ்ட் சீசன் வரைக்கும் அவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு 2022 இருந்து. அதில் பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் 13 மேட்சஸ் ப்ளே பண்ணி 222 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் நல்லா இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கும் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்டிங் ஸ்டார்ட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. பவுலிங்கில் லக்னோ டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்கு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார் லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா லுங்கி இங்கடி ரீசன்ட் ஃபார்ம் சுமாராக தான் இருக்கு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் புவராக இருக்கு. அடுத்ததா யாஷ் டயல் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லக்னோ டீமுக்கு ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கும் புவராக தான் இருக்கு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியாக சுயாஷ் சர்மா லக்னோ டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் நிக்கலஸ் பூரன், மற்ற 2 ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா அண்ட் ரிஷப் பண்ட் இருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவங்களை டிஃப்ரென்ஷியல் பிக்காக சூஸ் பண்ணலாம். 2 பேருமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்க. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், விராட் கோலி அண்ட் ஜாக்கப் பெத்தல். இதில் ஜாக்கப் பெத்தல் அண்ட் விராட் கோலி 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரஜத் படிடார் அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் அவருக்கு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஹோம் கேம் விட அவே கேம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லக்னோ டீம் அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமாக அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா ஆயுஷ் படோனி அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய போட்டிகளில் அந்த மாதிரி டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது இவர் நல்லா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ரன்கள் அடிச்சிருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்க்கும்போது எடன் மர்க்ரம் அண்ட் கிருணல் பாண்டியா இருக்காங்க. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. இதில் அந்த டீமோட பவுலர்ஸ், அதாவது ஆர்சிபி டீமில் ஜோஸ் ஹாசல்வுட் ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கேற்றது போல் இவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவர் ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கான பவுலிங் ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகும். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே கான்ட்ரிபியூஷன் வரதால அப்போ வேணால் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா திக்வேஷ் சிங், புவனேஸ்வர் குமார் அண்ட் அவேஷ் கான். இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவேஷ் கான் மஸ்ட் பிக்காக இருக்கார். அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது யாஷ் டயலை நீங்கள் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிக் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு, பட் இந்த சீசனில் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவர் விக்கெட்ஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் இதுவே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவேஷ் கான் போக நீங்கள் மயங்க் யாதவ் அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இன்னொரு விஷயம், பிரின்ஸ் யாதவ் அவர் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு, பட் விக்கெட் தான் வந்து எடுக்கல. ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நீங்கள் மயங்க் யாதவ் அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி ஆர்சிபி டீமுக்குறா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில் அந்த போட்டியில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் விராட் கோலி, எடன் மர்க்கம் அண்ட் நிக்கோலஸ் பூரன் இருக்காங்க. இதில் விராட் கோலி இவர் மட்டும்தான் சேஃபஸ்ட் பிக்காக இருக்கார். அதுவும் சேஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் விராட் கோலி சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணும்போது தான் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சேஸ் பண்ணும்போது நீங்கள் இவரை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எடன் மர்க்ரம் ஆகட்டும், நிக்கோலஸ் பூரன் 2 பேருமே கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. மேபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த 2 பேர்த்த கேப்டனாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ஜாக்கப் பெத்தல், கிருணல் பாண்டியா அண்ட் மிச்சல் மார்ஷ் பொறுத்த வரைக்கும் ரெட் சாயில் விக்கெட்டுக்கு சூட்டபிளான பிளேயராக இருப்பார். பிளாக் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிறதால இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் சமாளித்தாலும் மிடில் ஓவர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஆப்போனன்ட் டீமில் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கிருணல் பாண்டியாவாகட்டும், சுயாஷ் சர்மா இருக்கார். அது போக தேவைப்பட்டால் ஜாக்கப் பெத்தலும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட் ஹேண்டர்ஸ் களத்தில் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கும்போது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிருணல் பாண்டியா இன்னைக்கு பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி இந்த பிளாக் சாயில் விக்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சோ அந்த மாதிரி பிஹேவ் ஆகிற பட்சத்தில் கிருணல் பாண்டியா டாப் கேப்டன்சி பிக்காக இருந்திருப்பார். பட் இதுவரை அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கான சப்போர்ட் பிளாக் சாயில் விக்கெட்டில் இந்த சீசனில் நம்ம பார்க்கல. அதனால தான் நம்ம கிராண்ட் லீக்ல கேப்டனாக கொடுத்துருக்கோம். மேபி பேட்டிங்லையும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படிங்கும்போது நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக டிசி டீமுக்குறா அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஜாக்கப் பெத்தல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீம்ஸில் குவாலிட்டியான பேட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.